வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரம் டிடி நெக்ஸ்ட் என்ற ஆங்கில ஏடு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? பொதுவாக தேர்தல் புறக்கணிப்பு என்பது கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனை தீர்க்கப்படாதனால், பகுதிவாழ் பிரச்சனை தீர்க்கப்படாதனால் அவர்கள் போராடுவதை பார்த்திருப்போம். தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்பது கருப்பு கொடி காட்டுவாங்க. நகரத்தில் சில இடங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க யாருன்னா அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள். ஆல் இண்டியா ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற சங்கத்தை சேர்ந்தவர்கள் 2008ஆம் ஆண்டு ரயில்வேயில் சதன் ரயில்வேயில் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்ரெண்டிஸாக முழு நேரமாக 3 ஆண்டுகள் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கல. கிட்டத்தட்ட 385 காலியிடங்கள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இது தொடர்பாக பல கட்ட போராட்டம், வழக்கு, நீதிமன்றம் எல்லாம் படி ஏறிட்டாங்க. அவர் பார்க்காத அதிகாரிகள் கிடையாது, எல்லா விதமான அத்தாரிட்டியும் பார்த்துட்டுன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. எல்லா விதமான சான்றிதழ் சரிபார்ப்பு, மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே முடித்தும் பணி வழங்கப்படுது. இப்ப அந்த அப்ரெண்டிஸ் கிட்ட திமுகவோ, அண்ணா திமுகவோ, காங்கிரஸோ, பாஜகவோ அல்லது இவர்களை ஆதரிக்கிற பிற கட்சிகளோ என்ன நியாயத்தை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியும்? இவர்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக, எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தேர்தல் புறக்கணிக்க போவதாக கூறுகின்றார்கள். நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம்னா, தேர்தலில் ஜனநாயகம், அனைவரும் பங்கேற்க என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களிடத்தில் என்ன நியாயத்தை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த ஆளுங்கட்சிகளாகட்டும், ஆண்ட கட்சிகளாகட்டும், எதிர்கட்சிகளாகட்டும், அல்லது மோடி அரசாகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், அப்ரெண்டிஸ்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காமல் ஒரு கட்சி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னால் இதை நம்ப முடியுமா? ஏற்க முடியுமா? இதில் நியாயம்தான் இருக்கின்றதா? நன்றி.